ஆனந்தி வந்து அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி கோர்ட்டில் வர சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், அப்போ காலையில் வெள்ளனே நம்ம கிளம்பிடலாமா அப்படின்னோடனே இங்கே வந்து அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க அவங்க அப்பா கிட்ட. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறமாவும் கொஞ்சம் யோசிங்க, ஆனந்தியோட வாழ்க்கை பாழாயிடும், அதனால் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் சும்மா போகலாமே அப்படின்னோடனே, நீ வேலையை பாரு, ஆனந்தி வாழ்க்கையை பற்றி என்கிட்ட பேசாத, ஆனந்தி வாழ்க்கையில் என்ன செய்யணும் ஏது செய்யணும் எனக்கு தெரியும். ஆமாம், அவருக்கு இப்படியே தெரிஞ்சிடும், இப்படியே சொன்னீங்கன்னா அவ்வளோதான், நாளைக்கு மாப்பிள்ளை வந்தோடனே கோர்ட்டில் இந்த மாதிரி ஆனந்தி வாழ மாட்டா சொன்னால் சரி வராது, ஆனந்தியையும் அவரையும் சேர்த்து வைக்கிற வழியை பாருங்கள், நான் சொன்னால் எங்கே கேட்குறீங்க நீங்கள் அப்படின்ற அவங்க அண்ணனும் வந்து ஆனந்தியோட அண்ணனும் பேசுகிறாரு. அது கேட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு எனக்கு தெரியும், என் பொண்ணோட வாழ்க்கையை பார்க்குறதுக்கு உங்கள் வேலையை போய் பாருங்க போங்க அப்படி சொல்லிட்டு திட்டி விடுறாரு. நம்ம சொன்னால் கேட்க மாட்டாரா இவர் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே ஆனந்திக்கிட்ட அவங்க அப்பா வந்து பேசுகிற, என்னம்மா இந்த மாதிரி நாளைக்கு என்ன ஏது கேட்பாங்கன்னு கவலையாக இருக்காமான்னொன்னே, பரவாயில்லப்பா என்ன கேட்டாலும் பார்த்துக்கலாம்ப்பா, இந்த தைரியம் தாம்மா என் பொண்ணு எவ்வளோ தைரியமானோன்னு எனக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இங்கே ஆனந்தி இந்த மாதிரி வந்து வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்த்துட்ருக்காங்க. வீரா கூட அவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. நாளையோட வந்து இந்த வீராக்கும் எனக்கு உள்ள பிரச்சனை தீரணும், அவன் இனிமேல் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, கடவுளை நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. இங்கே வந்து ஆனந்தியை பற்றி வீரா வந்து பயங்கரமாக யோசிக்கிறாரு. வாடி வா, நாளைக்கு தானே இருக்கு உனக்கு கச்சேரி, நாளைக்கு வரும்போது நீ எவ்வளோ மான மரியாதை போக போகுது, எப்படி கதற போகிறேன்னு பார்க்க தானே போகிறேன், இதுக்கு பயந்துக்கினே டைவர்ஸும் வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு உன் அப்பக்காரன் இவன் அனுப்புறானா இல்லைன்னு மட்டும் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. ஆனந்தியோட ஃபோட்டோ பார்த்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம குமரன் வந்து ஆனந்தி வந்தது பேசுனது அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் கொடுத்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து ஆனந்தியோட ஃபோன் நம்பர் கிடைக்குன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பரை வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்களே, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனும் வந்து ஆனந்தியை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அவங்க அண்ணன் வந்து சொல்கிறாரு, ஆனந்தி ரொம்ப நல்லவல்ல அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் அண்ணா அப்படி சொன்னோன்னே, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, எப்படிலாம் வந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா எந்த பொண்ணு இல்லை செய்ய மாட்டாங்கல்லண்ணா. ஆமாடா அருண், எந்த பொண்ணு இப்படி செய்ய மாட்டாங்க, எல்லாரும் அவங்க வாழ தான் நினைப்பாங்க, இந்த மாதிரி வந்து யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்து ஆனந்தி அவங்க அப்பாவும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. இங்கே வந்து கேஸ் வந்து ஹியரிங் வருது, நம்ம கேஸ் தான் இப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் வந்து சொல்கிறாங்க. அங்கே வராரு வீரபத்ரன் அவங்களும் வக்கீலும் வராங்க. என்ன சார் எல்லாம் ஓகே தானே, எந்த பிரச்சனை, எல்லாம் ஓகே தான், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பக்காவாக ஃபைல் பண்ணிட்டேன், இப்போது அவங்க கதற வைக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு அப்படி தாங்க இருக்கணும் அப்படின்றாங்க. இங்கே கேஸ் வரும்போது எதுக்காகம்மா உனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னா, அவர் என்னை ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காரு, என்னை ரொம்ப அழ வச்சிருக்காருங்க, அதனால தான் என்னால் வாழ முடியாது அவர் கூட அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என் கட்சிக்காரர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து தவறான வந்து வேற ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க, அப்போ கூட அவர் வந்து அதை மன்னிச்சு வந்து ஏற்றுக்கிறதா இருக்காரு, ஆனால் இவங்க தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிடுறாங்க. ஆனந்தியை பற்றி ரொம்ப தவறாக வந்து ரொம்ப மோசமாக சொல்லிவிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு ஆனந்தி அப்பா சமய டென்ஷன், என் பொண்ணு அப்படிப்பட்டவில்லை, எதுக்காக இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அழறாரு. நீங்கள் அமைதியாக இருங்க அப்படி சொன்னோன்னே, உங்களோட தரப்பில் நீ கேட்கும்போது நீங்கள் சொல்லலாம் அப்படின்றாங்க. இது தவிச்சு போகிறாரு அவர். இங்கே ஆனந்தியில் நீங்கள் அமைதியாக இருங்கப்பா நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சைகை காட்டுறாங்க. சரிங்க, இவர் வந்து என்னை வேற ஒருத்தருக்கு ரிலேஷன்ஷிப்பில் பார்த்துருக்காரு, அதனால் என்னை வந்து மன்னிச்சு வாழணும் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க, என்னை மன்னிக்கவே வேணான்றேன், நான் இவர் கூட வாழ விரும்பலைன்றேன், அவரும் என் கூட வாழாமல் இருக்கட்டுமே, எதுக்காக, எல்லாம் ட்ராமா மேடம், எல்லாம் ட்ராமா பண்ணுறான் இந்த ஆள் என்னை வேணும்னே வந்து அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து காத்துட்டு இருந்தான், அதை தான் பண்ணிகிட்ருக்கான், உண்மை தான் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து 2 பக்கமும் வந்து கேட்டுட்டு வந்து யோசிக்கிறாங்க ஜட்ஜு. ஆமாம் மேடம், என்னோட கட்சிக்காரர் ரொம்ப வந்து அனுபவிச்சாங்க, சித்திரவதைலாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அவங்களோட குழந்தைய வயிற்றில் இருக்க குழந்தைய கூட இந்த ஆள் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து அந்த வக்கீல் மேடம் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ஜட்ஜ் வந்து அப்படி இல்லை, இதெல்லாம் நடக்கலை, அவங்க வேணும்னே இவர் மேலே பழிய தூக்கி போடுறாங்க, அப்படி நடந்திருந்தால் அவங்க வீட்டுக்கு சொல்லியிருக்கணும்ல, அவங்க வீட்டுக்கே அவங்க சொல்லலை, அவங்க வீட்டுக்கு தெரியுமான்னு கேளுங்க, யாருக்குமே தெரியாது, இப்படியும் சொல்லி தானே சொல்லியிருப்பாங்க, எந்த பொண்ணும் தன்னோட குழந்தை இந்த மாதிரி ஆவறதை பார்த்துட்டு இருக்க மாட்டா, ஆனால் ஆனந்தி அமைதியாக இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், அப்போது அந்த குழந்தை அவங்களா தான் ஏதோ பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பழிய தூக்கி போடுறாங்க ஆனந்தி மேலே தொடர்ந்து வந்து ரொம்ப தப்பான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு ஆனந்தி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா, இப்படி பேசுறியே, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா அப்படின்றாங்க ஆனந்தி. வீரபத்ரன் இன்னும் இருக்குடி உனக்கு அப்படின்னு நினைக்கிறாரு.